விலகி பாவங்களை கையாம் நீரை கல்யாண தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கிய பேரில் தயவாயிரும் ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? கருத்துகள். இன்றைய திருப்பலியானது திரு மரிய சுசேராஜ், திருமதி ஞான பிரகாசி, திரு மரிய அந்தோணி செல்லையா, திருமதி மரிய அம்மள புஷ்பம், திரு கணேச பாண்டியன், திருமதி ராணி, திரு அன்பு செல்வம், திருமதி மரிய தங்கம் இக்குடும்பங்களுக்கு தாப்பாதி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் இக்குடும்பத்தை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுதல் வழியாகவும் அன்பு செல்வம் மரிய தங்கம் உடல் நல சுகத்திற்காகவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ராஜா முருகேஸ்வரி ஹரிஷ் ஹாஷினி குடும்ப நலனுக்காகவும் ராஜா நல்ல உடல் சுகம் பெற்றதற்கு நன்றியாகவும் 10ஆம் வகுப்பு படிக்கும் சதீஷ் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறவும் கல்லூரி படிக்கும் ஹாசினி நல்ல முறையில் படிக்க வேண்டுதல் வழியாகவும் வனிதா முத்துராஜ் சித்தார்த் அலிமணி இவருடைய குடும்ப நலனுக்காக குடும்பங்களுக்கு தாப்பாத்தி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் பெற வேண்டுதல் வழியாகவும் கணேச பாண்டியன் ராணி இக்குடும்பத்தின் தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் பெற வேண்டுதல் வழியாகவும் அருள் செல்வம் ஞான செல்வி பிரகாஷ் பார்த்திபன் பிரதீப் இவருடைய குடும்பத்துக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் நல்ல வேலை வாய்ப்பிற்காகவும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும்படியாகவும் மாடசாமி சுப்புலட்சுமி மருதவள்ளி மாரேஸ்வரி இக்குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் நல்ல உடல்நல சுகத்திற்காக வேண்டுதல் வழியாகவும் மரிய சிங்கம் சுப்பம்மாள் இவருடைய குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தமிழ் செல்வனுக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் அழகுராஜ் வசந்தி ராணி இவருடைய குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிரதீப்புக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு இணைந்து நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறப்பாக வெளியூரில் வந்திருக்கின்ற புதியமுத்தூர் மக்களுடைய தேவைக்காகவும் தபசு மேற்கொண்டிருக்கின்ற அனைத்து திருப்பயணிகளுடைய தேவைக்காகவும் வேண்டுதலாகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருக்குறவிழுந்திடுக அருள் பொழியும் வழியினிலே ஒருங்கிணைவோம் கரங்கூவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஒருங்கிணைவோம் கரங்கூவிப்போம் உன்னதரை போற்றுவோம் சந்தோஷம் பெருகிடுதே சந்நிதி காண்கையிலே சந்தோஷம் பெருகிடுதே சந்நிதி காண்கையிலே வீரக்குறவே எழுந்திடுக அருள் பொழியும் வழியினிலே ஒருங்கிணைவோம் கரங்கூவிப்போம் உன்னதரை போற்றுவோம்.
சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே இணைந்திடுவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தம்மையை மறுத்து தம் சிலுவையை சுமந்த கண்ணியர் மணவாளனும் மறை சாட்சியரனும் அன்னமரமாகிய ஆண்டவரை பின்பற்றும் புனித கன்னியான இவர் பேறு பெற்றவரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது பாதுகாவலரின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். புதுவை அந்தோணியார் இறுதி வரை கீழ்ப்படிந்தார். இன்று நாம் கொண்டாடவிருக்கும் சிந்தனை கீழ்ப்படிதல். தாய் திருச்சபை புனித அகந்தவையை நினைவு கூறுகிறது. இவருக்கும் நம் பாதுகாவலருக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. இருவரின் கரங்களிலும் லீலி மலர்கள் உள்ளது. இருவரும் இரத்த சாட்சியாக ஏங்கினார்கள். இருவரின் பெயரிலும் அதிக புதுமைகள் நடக்கின்றன. நம்பிக்கையை இறுதி வரை கடைபிடித்தார்கள். இவர்கள் இருவரும் கடவுளுக்கு கீழ்ப்படிதலில் தலை சிறந்தவர்களானார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம்? இன்றைய மைய சிந்தனைக்கு ஏற்ப இந்த இருவரும் புனிதர்களை போல அகத்தாந்தோணியாரை போல நாமும் கீழ்ப்படிந்தவர்களாக வரம் கேட்டு திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். தூயமறை நிகழ்வுகளை தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நமது பாவங்களை எண்ணி பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு
இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீ. ஆம், 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 ஆமே, ஆம், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கண்ணியும் மறை சாட்சி மண்படிதாகத்தா கற்பின் சிறப்பாலும் மறை சாட்சியத்தின் வீரத்தாலும் உமக்கு உகந்தவராக திகழ்ந்தாரே. நாங்கள் இரக்கம் பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி வேண்டிடருள் புரிவீராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, பதுவை அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் எண்ணங்களிலெல்லாம் உதவியை கண்டுணர்வும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனம் 1 முதல் 4, 10 முதல் 12. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனம் 1 முதல் 4, 10 முதல் 12 வரை. தாவீதின் இறுதி நாள் நெருங்கிய போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகம் போகும் வழியில் நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாய் இரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோசையின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நிதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உம்முடன் நடப்பார்களானால் இஸ்ரேலில் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுக்குள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போது நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தன் மூதாதையர்களுடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரோனில் 7 ஆண்டுகளும்
எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே, ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவில் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே. புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் என்னாலும் காப்பார், கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. வானத்து பறவையை காக்கின்றவர், வறுமையில் உன்னை விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர், நோயினில் விடுதலை தருவாரே. வானத்து பறவையை காக்கின்றவர், வறுமையில் உன்னை விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர், நோயினில் விடுதலை தருவாரே. உலகமாயிரம் பேசினாலும் சோர்ந்து வீழ்ந்து போகாதே. தீங்கு செய்வோர் சூழ்ந்து கொண்டால் வாடி வதங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன், இன்றும் என்றும் உடனிருப்பார். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மகனே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே.
மகிழ்ச்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாய் நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அழகு 6 இயேசு சுடர்கள் 7 தொடங்கி 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்கு சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தவரான புனித பதுவா அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லிஸ்பன் மாநகரத்து லீலி மலர் எனவும் பதுவாவிலே சிறந்தவர் என்று அழைக்கப்பட்டவரும் ஆர்சலாவிலே இறந்தவரும் ஏராளமான அற்புதங்கள் செய்ய ஆற்றல் பெற்ற காரணத்தினால் கோடி அற்புதர் என்று பெயர் பெற்றவரும் கரங்களிலே குழந்தை இயேசுவையும் விவிலியத்தையும் சுமக்க பாக்கியம் பெற்றவரும் மிகச்சிறந்த மறை வல்லுனரும் இரத்த சாட்சியாக மாற ஆசைப்பட்டு ஏங்கி ஏமாற்றம் அடைந்ததை ஏற்றுக்கொண்டவரும் பிரான்சிஸ்கன் துறவற சபையின் ஒளி விளக்கும் மிகச்சிறந்த மறை ஆயருமான பதுவை அந்தோணியாருடைய விழாவை நாம் மிகச்சிறப்பாக கொண்டாடுகின்றோம். போயிலோன் என்ற ஒரு பிரான்சிஸ்கன் சபை துறவி ஒருவர் துறவு மடத்திலே இருந்த பொழுது அந்த துறவற சபையை சார்ந்த துறவிகள் வெளியில் போய் தண்ணீர் எடுத்து வருவதை கண்டதால் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டார். இவ்வளவு தூரம் அவர்கள் சென்று வருகின்றார்களே, நான் ஏதாவது செய்ய வேண்டும். உடனே அவர் உள்புறம் இருந்த துறவிகளுக்குண்டான அந்த மடத்தில் இருந்த உட்புறமான கிணறை பார்க்கிறார். கிணற்றிலே உப்பு தண்ணீர். இந்த உப்பு தண்ணீர் வருவதால் அதை பயன்படுத்த முடியாது என்ற காரணத்தினாலே அங்குள்ள பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் அனைவரும் வெளியில் வெகு தூரம் சென்று அவர்கள் நீர் இறைத்து வர வேண்டிய சூழல் உருவானது. நான் ஆண்டவரிடம் மன்றாடினால் என்ன? இந்த கேள்வி அந்த பிரான்சிஸ்கன் சபை துறவியிடம் உதித்ததால் கடவுளை நோக்கி மன்றாடி அந்த கிணற்றை ஆசீர்வதித்து இந்த கிணற்றிலிருந்து நீங்கள் நீரை எடுத்து பருகலாம் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் புதுமையை செய்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்த பின்பு அவர் சொன்ன வார்த்தை, இதை இந்த ரசத்தை எடுத்து நீங்கள் பரிமாறலாம்.
இதை கேட்ட அனைத்து துறவிகளும் கேலியாக சிரித்தார்கள். இது என்னடா, உப்பு தண்ணீரை பருகச் சொல்கிறாரே என்று. எதற்கும் குடித்து பார்த்து இந்த துறவியை அவமானப்படுத்தலாம் என்று சொல்லி தண்ணீர் இறைத்து குடித்து பார்த்தார்கள். அவ்வளவு சுவை. அப்படிப்பட்ட அந்த தண்ணீரை அவர்கள் இறைத்து சமையலுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது சபை மேலாளருக்கு இந்த நிகழ்வு தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அந்த சபை மேலாளர், துறவிகள் வெளியில் போய் நீர் எடுத்து வந்தால் அசிங்கமா அவமானமா, யாரை கேட்டு இந்த புதுமையை நீ செய்தாய், உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, நீ செய்த இந்த தவறுக்காக உன்னுடைய உடுப்பை கழற்றி உன்னுடைய உடலை 40 முறை நீ கசையால் அடித்து கொள்ள வேண்டும் என்று சபை மேலாளர் இவருக்கு கட்டளை போட்டார். போயினோன் என்ற அந்த பிரான்சிஸ்கன் சபை துறவி எந்த வார்த்தையும் பேசவில்லை. அடுத்த நாள் காலை அவர் சபை மேலாளரை சந்திக்கின்ற பொழுது அவருடைய உடலில் இருந்த அந்த உடைகள் இரத்த கரையால் சிவந்திருந்தன. கொஞ்சம் உன்னுடைய உடலை காட்டு என்று சபை மேலாளர் சொல்ல திறந்து காட்டினார். உடல் முழுக்க கசை அடிகள். சபை மேலாளர் சொல்லிவிட்டார் என்ற காரணத்திற்காக ஒட்டுமொத்தமாக கீழ்ப்படிந்து தன் உடல் நாசமாக போனாலும் சரி பரவாயில்லை, ஆனால் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்த அந்த பிரான்சிஸ்கன் சபை துறவி வேறு யாரும் அல்ல, நமது பாதுகாவலரான பதுவை அந்தோணியார். பதுவை அந்தோணியாருடைய இயற்பெயர் பிரான்சிஸ் போயிலோன் பெர்தினாத்து. போயிலோன் என்ற வார்த்தை குடும்ப பெயராக இருந்த காரணத்தினால் அந்த வார்த்தையை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தினார்கள். பிற்காலத்திலே அந்த பெயர் பெர்தினாந்து என்று இசைக்கப்பட அல்லது அழைக்கப்படுவதை தாண்டி அவர் தன்னுடைய முன்னோர்கள் என்று அழைக்கப்பட்ட எகிப்து அந்தோணியாருடைய வாழ்வுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய கொடையால் தன்னுடைய பெயரை அந்தோணி என்று மாற்றிக்கொண்டார். பதுவை அந்தோணியார் கீழ்ப்படிதல் சிறந்தவர் என்று சபை மேலாளர் அன்று உணர்ந்து கொண்டார். விண்ணகத்திலே ஏராளமான ஆன்மாக்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலே பல நபர்கள் அதிகமான அளவு தர்மம் செய்ய முடியவில்லை. காரணம், அவர்கள் வறுமைக்குள்ளாக வாழ்ந்தார்கள். அவர்களிடம் அந்த அளவு பணம் இல்லை. ஆனால் அவர்களால் செய்ய முடியாத செயல்களை தாண்டி செய்ய முடிந்த செயல்களை எண்ணி பார்க்க வழிவகை செய்தது. மிகச்சிறந்த மறையுரையாளர்கள் விண்ணகத்திலே இல்லை. மறையுரை வைக்க தெரியாத பல நபர்கள் விண்ணகத்திலே இருக்கிறார்கள். புதுமை செய்யாதவர்கள் பல நபர்கள் விண்ணகத்திலே இருக்கிறார்கள். நோய் நொடியில் அவதிப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு இறந்தவர்கள் விண்ணகத்திலே இருக்கிறார்கள். துன்பப்படாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் விண்ணகத்தில் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை கொண்டிராத யாரும் இருக்க முடியாது. தாமஸ் அக்வினாஸ் சொல்லுகிறார், தாழ்ச்சி என்ற புண்ணியம் அன்பை நிறைவு செய்கிறது. ஏனெனில் இந்த தாழ்ச்சிதான் கீழ்ப்படிதலின் உந்துதலாக அமைந்திருக்கிறது. பதுவை அந்தோணியாரும் புனித தாமஸ் அக்வினாசும் சமகாலத்தவர்கள். 2 நபர்களும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடப்பதிலே தங்களை தாழ்த்தி கொண்டவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு கீழ்ப்படிதல். அந்தோணியார் சிறு வயதிலேயே கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்து தன்னுடைய கற்பை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். எத்தனை வயசுப்போ? காற்று தான் வருது, சத்தம் வரமாட்டேங்க. ஒருவேளை என் காதில் எங்கேயும் சவுண்ட் அதுவும் கூட கேட்கல. வயது எத்தனைப்போ? சத்தமாக சொன்னேன், நான் தப்பான கேள்வியாக கேட்க. 9 வயது. எங்கிருந்து இதை கற்றுக்கொண்டார்? சிறு வயதிலேயே விவிலியம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை முதலில் உள்ளத்தில் பதித்ததால் விவிலியத்திற்கு கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும், தன்னுடைய உடலையும் உறவையும் கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொன்னதற்கு கீழ்ப்படிந்தார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் 3 நிலைகளில் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்கள் மனச்சான்றுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும்.
மூன்றாவது பெரியவர்கள், தலைவர்கள், மூத்தவர்கள் அல்லது தங்களுக்கு மேற்பட்ட அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறது. இந்த 3 விவிலியத்திலே உள்ளது. விவிலியத்தில் இல்லாத இந்த 3 கீழ்ப்படிதலும் விவிலியத்தின் அடிப்படையிலே உள்ள காரணத்தினால் பதுவை அந்தோணியார் இந்த 3 நிலைகளிலும் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அவர் குருவாக ஆசைப்பட்டார், துறவியாக ஆசைப்பட்டார். அவர் கோயம்பரா பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து படிக்க அகஸ்தினார் துறவர சபைக்கு சென்றார். அவ்வாறு படித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய மனச்சான்று சொல்லியது, அம்மா அப்பா அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க, இது உன்னுடைய அழைத்தலுக்கு நல்லதல்ல. மனச்சான்று சொல்கிறது உன்னுடைய அழைத்தலுக்கு நல்லதல்ல. உடனே அவர் சபை மேலாளர் கேட்டு, அம்மா அப்பா வந்து பார்க்க முடியாத தூரத்தில் கொண்டு போய் என்னைய போடுங்க, அப்பந்தான் நான் கடவுளுக்கு பணி செய்ய முடியும். மெட்ராஸில் ஒரு பொண்ணை பார்த்தாங்க. ஏம்மா நீ தூத்துக்குடி மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்டு போறியாம்மா? இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வேண்டாம். பொண்ணு பார்க்கின்ற போல அந்த மாப்பிள்ளை பார்க்கும்போது பல நபர்கள் சொல்லக்கூடிய பதில், இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் போக முடியுமா? பக்கத்தில் பாருங்கள். இவன் மாப்பிள்ளை நல்ல பரவாயில்லை, கெட்டவராக இருந்தாலும் பரவாயில்லை, பக்கத்தில் பாருங்கள். கடவுளுக்கு அருகில் இருக்க வேண்டும் என்பதற்காக சொந்தங்களை பந்தங்களை தூரத்தில் வைக்க ஆசைப்பட்டார். ஆனால் பல நேரத்துக்குள்ள நாம் கடவுளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, நம்ம கூட்டத்தோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அங்கு சென்றார். அங்கு சென்ற அவருக்கு அடுத்த உள்ளுணர்வு ஏற்படுகிறது. கோயம்பரா பல்கலைக்கழகம் மாற்றப்பட்ட அவர் துறவமிடத்திலே தங்கியிருந்த பொழுது பிரான்சிஸ்கன் துறவர சபையை சார்ந்த துறையில் மொராக்கா தேசத்திற்கு போவதற்கு ஆடம்பரமாக இருக்கிறார்கள். போனால் சாவு நிச்சயம். அதை எடுத்துக்காட்டு விதம் மொராக்காசிலிருந்து 4 மறைசாட்சிகள் உடலை எடுத்துக்கொண்டு வரப்படுகின்றன. ஆடம்பரமாக புதைக்க சொல்கிறார்கள். அப்பொழுது அவருடைய ஆன்மா சொல்லுகிறது, நானும் இரத்த சாட்சியாக இருந்தால் நலமானதாக இருக்குமே. அகஸ்தினார் துறவர சபையில் அதற்கு இடமில்லை. எனவே தான் பிரான்சிஸ்கன் துறவர சபைக்கு செல்ல ஆசைப்படுகிறார். யாருக்கெல்லாம் சாவுறதுக்கு ஆசையாக இருக்குது கையை தூக்குங்க பார்ப்போம். ஒரு ஆளுக்கு சாவுறதுக்கு ஆசை இல்லை. கேட்கக்கூடாது கேள்வி இந்த இடத்துல இருந்து கேட்டால் தப்பு தானே. சரி, யாருக்கெல்லாம் மோட்சம் போகிறதுக்கு ஆசையாக இருக்குது கை தூக்குங்க பார்ப்போம். இதுக்கும் ஆசை இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. 1, 2, 3, 4, 4:45 நல்லா தூக்குங்களேன். நான் உங்களை மோட்சத்துக்கு தான் நரகத்துக்கு போகிறதுக்கு ஆசைன்னு கேட்டேன். நான் தான் முதல்ல தூக்குவேன். வெரி குட், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ ஸோ மச். ஆனால் ஒன்று, செத்தாதான் மோட்சத்துக்கு போக முடியுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சாகாமலே மோட்சத்துக்கு போக ஆசைப்பட்ட நீங்கள் அந்தோணியாரை விட என்ன, ஆண்டவரை விட பெரியவங்களாக தான் இருக்கணும். ஆண்டவரே செத்ததுக்கப்புறம் தான் மோட்சத்துக்கு போனார். இயற்கை விதிகள், ஆண்டவருடைய விதிகள், இந்த சமூக விதிகள், இவையெல்லாம் மனிதனை ஆட்டி படைக்கின்ற பொழுது ஆண்டவருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்திலே பிறந்து, இந்த உலகத்திலே வாழ்ந்து, இந்த உலகத்திலே இறந்து அந்தோணியார் மிகப்பெரிய இடத்தை பெற்றார். சாவதற்கு ஆசைப்பட்டார். யாரெல்லாம் ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க கை தூக்குங்க பார்ப்போம். என்ன பேர் கேட்கிறாங்க, சீக்கிரமாக சாவணும்னு ஆசைப்படுவோம். அப்போ எல்லாரும் ரொம்ப நாள், யாருமே ரொம்ப நாள் வாழ ஆசைப்படலை. சாவுறதுக்கும் ஆசைப்படலை, வாழ்கிறதுக்கும் ஆசைப்படலை. எதுக்கு மக்களே ஆசைப்படுறீங்க? உங்களை என்னால் புரிஞ்சுக்கிறவே முடியலை. இந்த உலகம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விந்தையாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. என்னால் மட்டும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனால் கூட உங்களை புரிஞ்சுக்கிற முடியாது. சாவுறதுக்கும் ஆசை இல்லை, வாழ்கிறதுக்கும் ஆசை இல்லை. அப்போ எதுக்கு என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலை. பதுவை அந்தோணியார் நீண்ட நாள் வாழ ஆசைப்படவில்லை. அந்த பாட்டி கதை உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் எல்லாருமே ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, எல்லாருமே. நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு பாட்டி கதை தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுன்னா சொல்லுவேன், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். தெரியும், நீங்கள் தெரியாதுன்னு சொல்லுவீங்க, நான் சொல்லுவேன். சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த கதை தான் எனக்கு தெரியுமே நீங்கள் சொல்லுவீங்க, நான் பேபேன்னு முழிப்பேன். ஒரு பாட்டி சாக கிடந்தாங்களாம். ஒரு சின்ன பையன், பக்கத்து வீட்டு சின்ன பையன் வர்றான். வந்து
கடவுள் அழைச்சிட்டார் கீழ்ப்படிங்க பாட்டினோன்னே, எப்பா என் மகனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன், நான் நிம்மதியான கண்ணை மூடிடுவேன்பா. பாட்டி வயசாகி போச்சு பாட்டி, பார்க்கக்கூட முடியாது, ஆசீர்வாதம் கூட பண்ண முடியாது, கையை தூக்கினாலும் புட்டுன்னு போயிடுவீங்களே. இல்லைப்பா என் மகன் கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டு செத்து போயிடுறேன்பா. மகன் கல்யாணம் முடிஞ்சிட்டு மறுபடியும் பாட்டி எந்திரிக்க முடியல, பையன் வர்றான். மகன் கல்யாணம் முடிஞ்சிட்டுல போக வேண்டியதானே பாட்டி. மூத்த பிள்ளைக்கு தானடா கல்யாணம் முடிச்சு வச்சேன், 2வது பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா நிம்மதியாக கண்ணு மூடிடுவேனே. 2வது பிள்ளைக்கும் கல்யாணம் ஆச்சு, 3வது பிள்ளைக்கும் கல்யாணம் ஆச்சு, பாட்டிக்கு சாக விருப்பம் இல்லை. பையன் வர்றான், பாட்டி என்ன போக வேண்டியதானே. அவனு தெளிவாக தான் இருக்கான். பாட்டி ரொம்ப தெளிவு. ஒரு பேர பிள்ளைய பார்த்துட்டா நான் நிம்மதியா. பேரம் மறந்துட்டான். இம்மாதிரி அடுத்தது பையன் வர்றான், 2வது மகனுக்கு ஒரு பேரம் பிறந்துட்டா நல்லா இருக்கும். 2வது பேரம் பிறந்தாச்சு, 3வது பேரனும் பிறந்தாச்சு. பாட்டி போக வேண்டியதானே. பேரனோட புது நன்மையை பார்த்துட்டு செத்து பயிரலான இருக்கேன். கடவுள் அழைக்கிறாரு, போக மாட்டேங்கிறாங்க. மொத்த வேற முதல் நன்மை முடிஞ்சு போச்சு, 2வது வேற முதல் நன்மை முடிஞ்சு போச்சு, 3வது வேற முதல் நன்மை முடிஞ்சு போச்சு. பாட்டி போக வேண்டியதானே. ஒரு பேரனோட கல்யாணத்தை பார்த்துட்டு சாக விருப்பம் இல்லை. கடவுள் அழைக்கிறார், சாக விருப்பம் இல்லை. ஒரு பாட்டுக்கு இழுத்துட்டு கிடக்கு, உடனே சாக மாட்டேங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, பாட்டி நான் மூத்த பேரை வந்திருக்கேன் சாகலை, 2வது பேரை வந்திருக்கேன் பால் ஊற்றுறான் சாகலை. எதுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த பேரை கேட்டு செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி மண்டை இழுத்துட்டு பரிசு கிடக்கூடாதுன்றக்காக. அந்த பேரை வந்திருக்கேன், இந்த பேர் டே எந்த பேரை வந்தாலும் எனக்கு சாக விருப்பம் இல்லைடா. சாக விருப்பம் இருந்தால் தான் சாவுவாங்க, இந்த மூச்சை விடணும்னு நினச்சா தான் விடுவாங்க. கடவுள் அழைக்கிறார். தொண்டை வரைக்கும் கிடக்கு, அது மண்டை வரைக்கும் கிடந்தாலும் சரி, அது தொண்டை வரைக்கும் கிடந்தாலும் சரி, ஆனோ சாக விருப்பம் இல்லை. அந்தோனியார் சாக ஆசைப்பட்டார், கடவுளுக்காக சாக ஆசைப்பட்டார், தன்னுடைய வாழ்நாளை இழக்க ஆசைப்பட்டார். அவர் அகஸ்தினார் துறவர சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் துறவர சபைக்கு போனார். மொராக்கோ தேசத்திற்கு அனுப்பப்பட்டார். போக நினைத்தது மொராக்கோ நாடு, அடைந்தது செசலி தீவு. ஆக நினைத்தது இரத்த சாட்சி, மறை சாட்சி, அடைந்தது நோயாளி பட்டம். திரும்பி வர்றாங்க, இந்த நோயாளி பயலை கொண்டு போய் சமையல் கட்டில் போடுங்க. ஏற்றுக்கொண்டார். அசிங்கப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். அசிங்கப்படுவதும் அவமானப்படுவதும் ஆண்டவருடைய சிலுவையினுடைய ஒரு பகுதி. மகிழ்ச்சியாக ஏற்று நான் கீழ்ப்படுகிறேன். யாராட்டு கோயிலில் மணி அடித்தாங்கன்னா இதோ வருகிறேன், சந்தோஷமாக இப்போ திறப்பார், அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சு கொடுப்பார், முடிச்சுட்டு நிம்மதியாக இருப்பார். இது அவருடைய வாழ்வு. பழகிவிட்டது. கடவுளுடைய கீழ்ப்படிதல். பிரான்சிஸ்கன் துறவர சபைகள் கீழ்ப்படிதலில் சிறந்தவர்கள். இப்படி தானே போய்கிட்டு இருந்துச்சு. குறுப்பட்டம் என்ற ஒன்று மாபெரும் மறை நிகழ்வாக நடக்க இருந்த சூழலிலே டொமினிக்கன் துறவர சபையார் மறையுரையாற்ற வேண்டும். தெரியும், டொமினிக்கன் ஆர்டர் ஆஃப் பிரீச்சர்ஸ், டொமினிக்கன் துறவர சபையார் தான் அதிகமாக மறையுரையாற்றுவதில் வல்லவர்களாக, மறை வல்லுநர்களாக இருந்தால் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தாமஸ் அக்வினாஸ், பெரிய ஆல்பர்ட், இவரெல்லாம் டொமினிக்கன் துறவர சபையை சார்ந்த மிகப்பெரிய துறவிகள். பெர்னார்டு ஒரு பக்கம் அடித்து தூள் கிளப்பிட்டு வர்றாரு, டொமினிக் இந்த பக்கம் ஒரு பக்கம் அடித்து தூள் கிளப்பிட்டு வர்றாரு. இந்த நேரத்தில் டொமினிக்கன் சபை துறவிகள் வருகிறார்கள் என்று மக்கள் கூடிவிட்டார்கள் மறையுரை கேட்பதற்கு. ஆளு அன்னைக்கு வரலை. இந்த கதை உங்களுக்கு தெரியும்ல. இது மட்டும் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசி லாஸ்ட்டில் சபை மேலாளர் ஒவ்வொரு ஆளாக கேட்கார். ஐயோ முடியாது முடியாது முடியாது. கடைசியில் ஒரு முடிவடை சொல்கிறாரு. அந்தோனியார்ட்ட போய் சொல்கிறாரு, நீர் போய் தூய ஆவியார் உமக்கு சொல்கிறபடி பேசும், எந்த மறுப்பும் சொல்லவில்லை. எல்லாரும் நினைக்கிறார்கள் அந்தோணி அசிங்கப்பட போகிறான், அவமானப்பட போகிறான், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, மறைநூலும் தெரியாது, விவிலிய விளக்கமும் தெரியாது, திருச்சபையினுடைய ஒழுங்குகளும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, இது ஒரு மண்ணாங்கட்டி, அவமானப்படட்டும், ஆனந்தப்படலாம் காத்துக்கொண்டிருந்தார்கள். எந்த வார்த்தையும் பேசவில்லை. நேராக சென்றார், தொடங்கினார். மரணம் மட்டும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். இதுதான் அந்த முதல் மறையுரையினுடைய தலைப்பு. வார்த்தைகள் மெதுவாக வந்தன. நேரம் ஆக ஆக மடை திறந்த வெள்ளம் போல வார்த்தைகள் அவர்களுடைய நாவில் நடனமாடின.
சரியான வேத விளக்கம், சரியான மறைநூல் விளக்கம், விவிலிய மேற்கோள்கள் இவையெல்லாம் மக்களுடைய உள்ளங்களை தைத்தன. எல்லா மக்களும் வாய் திறந்த நிலையிலேயே அவரை பார்த்து, அவருடைய வார்த்தையை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள். மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தார் என்ற அந்த தலைப்பில் அவர் மறையுரை ஆற்றி இறங்கிய பின் அந்த சப்தம் ஓய்ந்த நிலை மட்டும் கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் தொடர்ந்ததாக சொல்லுகின்றார்கள். பிரான்சிஸ்கன் துறவற சபையார் மட்டுமல்ல, டொமினிக்கன் துறவற சபையாரும் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது எல்லாரும் சொன்னார்கள், பிரான்சிஸ்கன் துறவற சபையிலிருந்து மிகச் சிறந்த மறை வல்லுனர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். நிறைய இடங்களுக்கு மறையுரை ஆற்ற அனுப்பினார்கள், சென்றார். திடீரென அவருக்கு மாற்றுப்பணி கொடுக்கப்பட்டது. நீர் துறவிகளை உருவாக்கக்கூடிய குறுமட ஆசிரியராக சென்றார். குருமானவர்களை உருவாக்கினார். குருமானவர்களை உருவாக்குவதில் வெற்றி கண்ட அவருக்கு திடீரென மாற்றம். நீர் ஊராக போய் மறையுரை ஆற்றும், மக்களுடைய உள்ளங்களில் தெய்வ பயத்தை வளர்த்திடும் சென்றார். அங்கும் மிகப்பெரிய ஆற்றலுடன் அவர் விளங்கினார். சென்ற இடங்களிலெல்லாம் நற்செய்தி அறிவித்தார். எந்த நிலையிலும் அவர் பெரியவர்களுக்கோ மனச்சான்றிற்கோ கடவுளுக்கோ கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை. அடுத்து அவருடைய சாவு பக்கத்திலே வந்துவிட்டது. சாவு அவருக்கு தெரியும், சாக போறது தெரியாது. அவர் கடவுள் தன்னை அழைக்கின்றார் என்று தெரிந்தவுடனே தம்மை அவர் சாவுக்கு தயாரிக்க ஆரம்பித்தார். அசிசி பிரான்சிஸை அவர் சந்திக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன, எங்கே போகிறீர்கள்? நான் என் தந்தையினுடைய இல்லத்திற்கு நான் போகிறேன். அவர் நினச்சார், அசிசி பிரான்சிஸ் நினச்சார், இவர் சொந்த ஊரான லிஸ்பனுக்கு போய் அப்பா வீட்டுக்கு போகிறாரு, போயிட்டு வருவார் அப்படின்னு நினச்சார். சாவு அருகில் வருகின்றது என்று தெரிந்தவுடனே தவ முயற்சிகளை அதிகப்படுத்துகிறார். கிட்டத்தட்ட படுத்த படுக்கையாகக்கூடிய சூழலிலே பதுவாயில் ஒரு குடிசை அமைத்து தினமும் ஜெபிக்கிறார், தினமும் திருப்பலி நிறைவேற்றுகிறார். சாவு அண்மையில் வந்து விட்டது, ஆண்டவர் அழைக்கின்றார். அப்பொழுது அங்கு இருந்த 1000 லொரான்சோ என்ற அந்த 1000 கேட்கின்றார், எனக்கு இறுதி திருவருட்சாதனங்களை தாருங்கள். இறுதி திருவருட்சாதனம் கொடுக்கப்படுகிறது, நற்கருணை வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு அருட்சாதனம் கொடுக்கப்பட்ட பின்பு படுத்த படுக்கையாக இருக்கிறார். தாவீது அரசருடைய அந்த திருப்பாடல்களை எடுத்து வாசிக்கின்றார், அமைதியாக வாசிக்கின்றார், வானத்தை பார்க்கின்றார். எல்லா துறவிகளும் வானத்தை நோக்கி பார்க்கின்றார்கள். அவர் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், யாரை பார்க்கிறீர்கள்? நான் ஆண்டவரை பார்க்கிறேன், அவரிடம் சொல்கிறேன், யாரும் தெரியவில்லையே. என்னுடைய கண்களுக்கு கடவுள் தென்படுகிறார். அவருடைய அழைத்தல் இந்த சாவில் நிறைவு பெற நான் தாழ்ச்சியுடன் கீழ்ப்படிந்து சாவை அரவணைத்துக் கொள்கிறேன். இனிய முகத்துடன் உமது மீட்பர் எதிர்கொண்டு வருவாராக. இந்த வார்த்தை துறவிகளுடைய நாவிலிருந்து வெளிப்பட்ட பொழுது மலர்ந்த புன்னகையுடன் தன்னுடைய ஆவியை அவர் கடவுளிடம் ஒப்படைத்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரணம் மட்டும் பதுவை அந்தோணியார் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். முதலாக அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றோமா? கடவுளா? அது என்ன? கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருந்தால் இவ்வளவு அநியாயம் அட்டூழியம் நடக்குமா என்று நம்ம அறிவு வச்சு, அறகுற அறிவு வச்சு ஆண்டவரை கேள்விக்குள்ளாக்குகின்றோம். பதுவை அந்தோணியார் ஒரு பொழுதும் அதை செய்யவில்லை. குழந்தைகள்கிட்ட போய் நீங்கள் கீழ்ப்படிய சொல்லி பாருங்களேன். பெரியவர்களுக்கு முழுவதும் அவள் கீழ்ப்படிந்தார். இன்றைக்கி பிள்ளைங்க குழந்தைகளுக்கு பிடிக்காத ஒன்று என்ன தெரியுமா? அறிவுரை சொல்லி பாருங்களேன். ஒரு அம்மா பிள்ளைய பார்த்து சொல்கிறாங்க, டேய் ஒரு நாள் நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துடுறா பார்த்துருவோம். பையன் சொல்கிறான், ஒரு நாள் என்னை வேலை வாங்காமல் இருந்துருங்க பார்த்துருவோம்.
டேய் என்னடா 10 மணிக்கு வர்ற? அப்பா கேட்காரு, வந்துட்டோம்ல. டேய் வந்தது தெரியுதுடா, ஏன்டா 10 மணிக்கு வர்ற? அடங்குங்க, வந்துட்டோம்ல. கீழ்ப்படிதல் என்ற அந்த வார்த்தை இன்று எட்டிக்காயாக, பாகற்காயை விட கசப்பாக தோன்றுகிறது. மனச்சான்றுக்கு நாம் கீழ்ப்படுகின்றோமா? பதுவை அந்தோணியார் வாழ்ந்த காலத்திலே ஏழை மக்கள் துன்பற்ற பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கென்று ஒரு சட்டத்தை இயற்ற சபையில் கேட்கிறார்கள். எல்லாரும் பயப்படுறாங்க. இவர் மனச்சான்று சொல்லி ஏழைகள் பக்கம் நாம் நிற்க வேண்டும், ஏழைகள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக. ஏன்னா அன்னைக்கு பணக்காரங்க சிறைப்படுத்தினார்கள் பணத்தை கொடுக்குற வரைக்கும். கடன் நிவாரண சட்டம் என்ற ஒரு சட்டத்தை 1231 ஆண்டு இயற்றி அந்த சட்டத்தை எழுதி அதை நடைமுறை கொண்டு வந்த பின்புதான் ஏழைகள் விடுதலை பெற்றார்கள், நிம்மதி பெருத்து மூச்சு விட்டார்கள். பல எதிர்ப்பு வந்தது. நான் என் மனச்சான்றுக்கு கீழ்ப்படிவதா அல்லது அவர்களுக்கு கீழ்ப்படிவதா? நாம் இன்னைக்கு மனச்சான்றுக்கு கீழ்ப்படுகிறோமா? தப்புன்னு தெரியுது, களவாங்கிறது தப்புன்னு தெரியுது, பொய் சொல்கிறது தப்புன்னு தெரியுது, சண்டை போடுறது தப்புன்னு தெரியுது, பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறது தப்புன்னு தெரியுது, புருஷனை ஏற்று பேசுறது தப்புன்னு தெரியுது, பக்கத்து வீட்டுக்காரருக்கு கோல் சொல்கிறது தப்புன்னு தெரியுது. தெரிஞ்சுதானே செய்கிறோம். மனச்சான்றுக்கு கீழ்ப்படுகின்றோமா? அப்புறம் உங்களை என்ன செய்கிறது? பதுவை அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் தப்புன்னு தெரியாமல் செய்யலை. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார், தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்யக்கூடிய தவறு என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள். தெரியாமையே செஞ்சாங்க திருட்டு பசங்க, தெரிஞ்சுதான் செஞ்சாங்க. தவறு தெரிகிறது, தெரிந்து செய்தார்கள். இன்னைக்கு ஒருவேளை கடவுள் ஜெபம் பிடிச்சார்னா, ஆண்டவரே இவர்களை மன்னியாதையும், ஏனெனில் இவர் செய்யக்கூடிய தவறெல்லாம் தெரிந்தே செய்கிறார்கள் சொல்லுவார். தெரியாமல் செஞ்சால் பரவாயில்லை. ஒரு நேரம் செஞ்சோம் சரி, 2வது நேரம் செஞ்சோம் சரி, 3வது நேரமும் செஞ்சோம் சரி, 30வது நேரமும் செஞ்சோம் சரி, 300வது நேரமும் செஞ்சோம் சரி. என்னைக்கிடா திருந்த போகிறீங்க? கடவுள் தரக்கூடிய செய்தி அதுதான். கடவுள் வேற எதுக்கு? மனச்சான்றுக்கு கீழ்ப்படியுங்கள், அன்பு செய்யுங்கள். இன்றைய முதல் வாசகத்திலே வந்த பகுதியும் அதைத்தான் சொல்லுகிறது. தாவீது அரசன் கடல் விட்டு பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக 7 ஆண்டுகள், 33 ஆண்டுகள், 40 வருஷத்தில் 33 ஆண்டுகள் அவர் இஸ்ரேலில் இருக்கார். இஸ்ரேல் ஆண்டவரின் நகரம். ஏன்னா அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியும். ஆனால் மன்னிப்பு கேட்டார். தாவீது அரசன் மன்னிப்பு கேட்டார். தாவீது கொலைகாரன், 10,000 பேரை கொன்றவன். விவிலியம் சொல்லுகிறது சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000 பேரை கொன்றான், கொலைகாரன். ஆனால் முதல்ல மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னார். அவன் ஆண்டவர் முன்னிலையில் நான் பாவம் செய்தேன். எத்தனை பேர் சாரி கேட்கும்? தப்பு பண்ணிட்டு எத்தனை பேர் இறங்கி சாரி கேட்கும், மன்னிப்பு கேட்கும் சொல்லுங்க? கேட்டதுக்கப்புறம் அப்பா அப்பந்தாம்மா எனக்கு நிம்மதியாக இருக்குது, எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன்பா. மனச்சான்றுக்கு கீழ்ப்படிவதில்லை. தெரிஞ்சும் தப்புன்னு தெரிஞ்சும் நீங்கள் மன்னிப்பு கேட்கலைன்னா, நீங்கள் கீழ்ப்படியலைன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? ஒரு ஆளை மன்னிக்கலைன்னு சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமில்ல? ஷர் வரும், ப்ரெஷர் வரும், சுகர் வரும், கேன்சர் வரும். நான் சொல்லலை, உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் மன்னிக்காமல் அதே கோபத்துடன் நீங்கள் படுக்க சென்றீர்கள் என்றால், உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே உறங்க போனீங்கன்னா, உங்கள் செல்லில் உள்ள அந்த இருக்கக்கூடிய நியூரான்கள் விஷமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. யார்கிட்டையும் ஒட்டாமல், யார்கிட்டையும் பேசாமல் சில பேர் அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்காது. இவள்கிட்ட சண்டை, அவள்கிட்ட சண்டை, இவள்கிட்ட சண்டை, இவள்கிட்ட சண்டை, எல்லாத்துலேயும் சண்டை. அவள் ஒருத்திட்டையும் பேச மாட்டா, ஒருத்திட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டா. கடைசியில் பைத்தியம் முடிச்சு செத்து போயிடுவான் என்று நாம் கீழ்ப்படிய போகிறோம் என்று பதுவை அந்தோணியாரோட வாழ்வு முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்தது. ஒவ்வொன்றா பார்ப்போம் வரிசையில். அவருக்கு ஆசைப்பட்ட பேர் என்ன பேர்? அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்ன பேர்? பெர்தினாந்து. அந்த பேரை மாத்துறாரு, நிலைக்கலை. அவர் இரத்த சாட்சியாக ஆசைப்பட்டார், நிலைக்கலை. கடவுளுடைய திட்டம் அது அல்ல. நோயாளியாக மாறி போகிறாரு, ஏற்றுக்கிட்டாரு. அசிங்கப்படுத்தினாங்க, ஏற்றுக்கிட்டார். போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடை தின்னு போட்டு அசிங்கப்படுத்தின்னு மூடி வச்சுட்டாங்க.
அன்புக்குரிய இறை மக்களே, இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு துன்பங்கள் நான் பட வேண்டும், இது கடவுளுடைய திட்டம், மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேனா? கொஞ்சம் பொறுக்க முடியுதா? அன்புக்குரிய இறை மக்களே, அவருடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் கீழ்ப்படிதலை சிறந்து விளங்க ஆண்டவர்கிட்ட வரத்தை கேட்போம். யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ, யாரெல்லாம் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற, தாவீது அரசன் பெற்றது போல யாரெல்லாம் மனச்சான்றுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் நிம்மதியை பெறுவார்கள். பதுவை அந்தோணியாரை போல யாரெல்லாம் பெரியவர்களுக்கு கீழ்ப்படுகின்றார் அவர்கள் நல்ல உறவுடன் இருப்பார்கள். எனவே நம்ம பாதுகாவலற்ற கீழ்ப்படுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாகர வரைக்கும் கீழ்ப்படுத்தார். எந்த இடத்துல தந்தை ஏற்று பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நசரேன் என்று அழைக்கப்படக்கூடிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையாட்டும் கீழ்ப்படியாமல் இருந்திருக்காரா? இவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ஆனால் குற்றவாளிகள் இவருக்கு தீர்ப்பு கொடுங்கள் ஏற்றுக்கொண்டார். அவர் எதுவும் பேசலை, சாகர வரைக்கும் பேசலை. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் நிறைவேறிற்று. என்னுடைய ஆவியை உமது கரங்களிலே நான் அசிங்கப்பட்டாச்சு, அவமானப்பட்டாச்சு, மூஞ்சியில் துப்பிட்டாங்க. காரை முயல்வர்க்க தன்னுடைய முகத்தாடையை திருப்பிக் கொள்ளவில்லை. ரோமம் கத்தரிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல் அவர் பேசாதிருந்தார். எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு கடைசியில் அதே தான் அவர். நம்ம கடவுள், நம்ம எவ்வளோ கீழ்ப்படிஞ்சிருக்கோம். கீழ்ப்படிதலும் ஞானத்திலும் அவர் வளர்ந்து வந்தார். இவ்வளோ அப்படி தான் சொல்லுது. கீழ்ப்படிதல் கடவுளுடைய புண்ணியம். பழமொழியில் புத்தகம் அதுதான் சொல்லுது. நீதிமொழியில் புத்தகம் அதுதான். தந்தைக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியக்கூடியவன் கடவுளுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்கிறான். நாம் கீழ்ப்படுகிறோமா? அன்புக்குரியவர்களே, இந்த கீழ்ப்படிதல் என்ற புண்ணியம்தான் உலகத்திலே மிகச்சிறந்தது. அது அன்பை நிறைவு செய்கிறது. எனவே கீழ்ப்படியக்கூடிய ஆற்றலை, பணிந்து நடக்கக்கூடிய ஆற்றலை, தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை கேட்போம். இந்த தாழ்ச்சி இல்லாமல் நான் பெரியாளா நீ பெரியாளா குடும்பம் விளங்காது, விளங்கவே விளங்காது. அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன், புருஷனை திட்டிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன், குடும்பம் விளங்காது. எங்கள் அப்பாவுக்கு எதிராக நான் செஞ்சுட்டு எங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன், புள்ள விளங்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, கடவுள் சொல்கிறபடி, மனச்சான்று சொல்கிறபடி, பெரியவர்கள் சொல்கிறபடி கீழ்ப்படியக்கூடிய ஆற்றலை கேட்போம். அதுதான் நம் அனைவருக்கும் சிறந்தது. பதுவை அந்தோணியார் அந்த வாழ்வில் வாழ்ந்தார். நாமும் அத்தகைய வாழ்வு வாழ வரம் கேட்போம். மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தவரான பதுவை அந்தோணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம். நோயாளர்களுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் ஊரில் உள்ள ஒவ்வொரு நோயாளர்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நீர்தாமே நல்ல உடல் உள்ள சுகம் தந்து அவர்களை நோய் நொடியிலிருந்து விடுதலை பெறச் செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, அனைத்து இளையோருக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். இன்றைய காலகட்டங்களில் வழிதவறி செல்ல அதிகமான வாய்ப்புகள் உள்ளன. அவற்றில் எம் இளையோர் சிக்கிக்கொள்ளாதவாறும் சரியான வழியை கண்டு அதை பின்பற்றவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகளை அன்பு செய்த கடவுளே, இணைய வழிகளிலும் தொலைத்தொடர்பு கருவிகளுக்குள் முடங்காமல் ஆட்டம் பாட்டம் இவற்றில் நாட்டம் கொண்டு குழந்தை பருவத்தை நன்கு அனுபவிக்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரணம் மட்டும் கீழ்ப்படைந்த இறைவா, நாங்கள் உமக்கு எல்லா நிலைகளிலும் கீழ்ப்படிந்து நடக்கவும் உமது துன்பத்தில் பங்கேற்கும் வரம் தர வேண்டுமென்றே இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பே உருவான ஆண்டவரே, நாங்கள் உம்மை அன்பு செய்து உமது பாதையாம் சிலுவை பாதையை பின்பற்றி
உம்மை அடைய வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். என்னை படைத்தேன் இன்றும் என்றும் முந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன் இன்றும் என்றும் முந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவார். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன் வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன் வரமே தருவாய் நீ. போதுமென்ற மனமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. போதுமென்ற மனமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வில் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வில் ஜீவனும் நீ. என் வாழ்வில் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான ஆண்டவரே, இரத்த சாட்சியாக மறுபடியும் ஆகத்தாவின் திருவிழாவிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். நாங்களும் உமக்கேற்ற காணிக்கையாக மாற வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பதுவை அந்தோணியாருடைய விழாவிலே உமது திருவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர்.
அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரன் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணை செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்த களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருவன்றுமுக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைநிலை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீவன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் இதனோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராயிருக்கிற கோடி அற்புத புனித அந்தோணியார், இவ்வுலகில் முகந்தவராயிருந்தவர்கள், மறைமாவட்ட புனிதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பொங்கலும் தகுதி வச்சு ஓம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
பொய் சொல்கிற பழக்கம் உண்டா மக்களே? பொய் சொல்லுவீங்களா? பொய் லை இல்லையா? ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்கீங்க நீங்கள். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொய்லாம் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், பொய் சொல்லுவியாடான்னு கேட்டேன். பொய் சொல்லாமல் இந்த காலத்தில் எப்படி ஃபாதர் பழகிடுவோம்? வந்துட்டா மாப்பிள்ள, ஐயம் ஆன் த வே, இந்த வந்துட்டேன், 2 நிமிஷத்தில் வந்துடுவேன், பக்கத்தில் வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. கடவுள்கிட்ட பொய் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துரை நாங்கள் மன்னிப்பது போல சொல்கிறீங்களா? சொல்லலையா? மன்னிச்சிட்டிங்களா? முடியாதுல்ல, தெரியும்ல, எளிதானதல்ல. நானே சொல்லுவேன், எனக்கே கஷ்டம்தான். லார்டு லபக்தாஸ் மாதிரி பேசிட்டு போயிடலாம். அந்த வரத்தை கேட்போம். பாவத்திலிருந்து விலகி நடக்க, மன்னிப்பை உணர்ந்து கொள்ள, மன்னிப்பு கொடுக்க ஆண்டவற்றை வரத்தை கேட்டு இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, இன்று நாங்கள் சிந்தித்த கீழ்ப்படிதல் என்ற புண்ணியத்தை எங்களுக்கு உணர்த்தி அருளும். பல நேரங்களில் எங்கள் மனச்சான்று சொல்கிறது, அதிகமாக கோவப்படாதே, பேசாதே, தவறு, இந்த தவறை செய்யாதே என்று சொல்லுகிறது. நாங்கள் மனச்சான்றுக்கு கீழ்ப்படிவதில்லை. செஞ்ச தப்பை ஒத்துக்கொள், மன்னிப்பு கேள். மனைவி அடித்ததற்காக மன்னிப்பு கேள், கணவனை எதிர்த்து பேசியதற்காக, பிள்ளைகளை அடித்ததற்காக மன்னிப்பு கேள் என்று பல நேரங்களிலே சொன்னாலும் இறங்கி வர முடியாமல் நாங்கள் மேலேயே இருப்பதாக நினைத்து கொண்டு தாழ்ந்தவர்களாக மாறி போகின்றோம். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் இந்த உலகத்திற்கு கீழ்ப்படுகிறோம், உலக ஆசைகளுக்கு கீழ்ப்படுகிறோம், உலகமாக கவர்ச்சிகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். இதனால் நிம்மதியை இழக்கின்றோம், குடும்பத்தில் சமாதானத்தை இழக்கின்றோம், சண்டை சச்சரவுடன் வாழ்கின்றோம். ஆண்டவர்களுக்கு மன்னிப்பு கேட்க வரம் தாரும், கீழ்ப்படிகின்ற வரத்தை காத்தார், மன்னிக்க வரம் தாரும், ஏற்றுக்கொள்ள வரம் தாரும், தாழ்ந்து பணிந்து நடக்க வரம் தாரும். இதனால் எங்கள் உள்ளங்களில் இல்லங்களில் உமது அன்பு, அமைதி, சமாதானம் குடிகொள்வதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஒருவருக்கு ஒரு ஆண்டவர் தரக்கூடிய அமைதி சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
பயந்திடும் தருணமிது, தாகம் கொள்வாயோ. என் தெய்வம் என்னுள் வரும் நேரமிது, இதயம் தீரவாயோ. தன் வாழ்வை பயந்திடும் தருணமிது, தாகம் கொள்வாயோ. நம்மோடு அவர் வானம் குரல் கேட்பார், சுமைகள் எல்லாம் சுமப்பார். கவலைகள் அறிவார், கரம் பிடித்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். என் தெய்வம் என்னுள் வரும் நேரமிது, இதயம் தீரவாயோ. அன்பின் நிறைவை அகிலம் பெறவே இயேசு மனிதரானார். பாவிகள் நாமும் வாழ்வை பெறவே தானே உணவானார். அன்பின் நிறைவே அகிலம் பெறவே இயேசு மனிதரானார். பாவிகள் நாமும் வாழ்வை பெறவே தானே உணவானார். இதை அவர் நினைவாக செய்கின்றோம், நிறைவாழ்வினிலே நுழைகின்றோம். இதை அவர் நினைவாக செய்கின்றோம், நிறைவாழ்வினிலே நுழைகின்றோம். உடைபடும் உணவாய் உலகினில் வாழ உணவாய் வருகின்றார், நம் உள்ளம் விளைகின்றார். என் தெய்வம் என்னுள் வரும் நேரமிது, இதயம் தீரவாயோ. தன் வாழ்வை பயந்திடும் தருணமிது, தாகம் கொள்வாயோ. உலகினில் வாழும் மனிதரை தேடி இயேசு நடந்து சென்றார். இதயங்கள் எழுப்பும் குரல்களின் உணர்வை உள்ளத்தில் புரிந்து கொண்டார். உலகில் வாழும் மனிதரை தேடி இயேசு நடந்து சென்றார். இதயங்கள் எழுப்பும் குரல்களின் உணர்வை உள்ளத்தில் புரிந்து கொண்டார். புவி மாந்தரை காக்கும் நோக்கினிலே பரிவென்னும் பாதையில் நடந்து சென்றார். புவி மாந்தரை காக்கும் நோக்கினிலே பரிவென்னும் பாதையில் நடந்து சென்றார். பாரினில் நாமும் பரிவாய் வாழ்வோம், இயேசுவின் சாட்சிகளாய், நம் இயேசுவின் சாட்சிகளாய். என் தெய்வம் என்னுள் வரும் நேரமிது, இதயம் தீரவாயோ. தன் வாழ்வை பயந்திடும் தருணமிது,
இனி இவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அந்த ஃபார் கேட்டால் தான் பதில் சொல்லுவீங்க. என்ன மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சரிதான், ஏதோ இருக்கோம் விடுங்க, அப்படி தானே இல்லையா? மிகச்சிறந்த இந்த நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மனதிற்கு மிக மகிழ்ச்சி. இரைச்சல் சத்தத்தோடு ஒரு நல்லதொரு திருப்பலியை கண்டு முடித்திருக்கிறோம். சிறப்பாக இந்த திருயாத்திரையை நாம் நல்லபடியாக நம்முடைய இந்த திருப்பலியை நிறைவேற்றி பல வகை தேவைகளுக்காக நாம் வேண்டியிருக்கிறோம். எனவே இந்த நாளில் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியூட்டுமாக உற்சாகப்படுத்துவதுமாக கரங்களை தட்டி நாமே வாழ்த்துவோம், உற்சாகப்படுத்துவோம். அன்புக்குரியவரே, இன்றைய நாளில் சிறப்புக்குரியவர்கள் இன்றைய நாளினுடைய தலைமையை ஏற்று இன்றைய நாளில் மறைவுரை வழங்கிய அருட்தந்தை சந்தீஷன் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய புதியமுத்தூரினுடைய பங்கு தந்தையாக இருந்து செயல்படக்கூடியவர். இன்றைய நாளில் திருயாத்திரையாக அவங்களுடைய ஊரில் பல திருவிழாக்கள் இருந்தபோதும் தான் கண்டிப்பாக வருவேன் என்று அவர் மட்டுமல்லாமல் ஒரு வாகனத்தில் ஒரு கார் நிறைய மக்களை அழைத்து வந்திருக்கிறார். வழிபாடுகள் இல்லாவிட்டாலும் நான் கண்டிப்பாக சிறப்பிப்பேன் என்று சிறப்பித்திருக்கிறார். நல்லதொரு மறையுரையை கொடுத்திருக்கிறார் இல்லையா? கீழ்ப்பிடிதல், எவ்வாறு அந்தோனியாருடைய வாழ்க்கையில் கீழ்ப்பிடிதல் பிறப்பு முதல் இறப்பு வரை இருந்ததோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். இயேசுனுடைய வாழ்க்கையிலும் தான் கடைசி வரை கீழ்ப்பிடிதல் உள்ளவராக இருந்தார். நாமும் எங்களுக்கு எதிராக செய்த குற்றங்களை மன்னிப்பது போல என்று பொய்களையே பேசி கொண்டே இருக்கிறோம், ஒரு நாளும் கீழ்ப்படிவதில்லை. எனவே கீழ்ப்படிவது சற்று கடினம்தான், ஆனாலும் நான் உண்மையிலேயே கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு மாபெரும் புண்ணியத்தை நமக்கு எந்த வகையில் பலவிதமான உதாரணங்களை சொல்லி நமக்காக தந்திருப்பவர்கள் தந்தை சந்தீஷ்டன் அவர்கள். எனவே அவர்களை பாராட்டும் விதமாக ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். தந்தை அவர்களுக்கு இந்த நம்முடைய நிர்வாகிகள் அந்தோனியார் படத்தை கொடுத்து மரியாதை செய்வார்கள். அத்தோடு இன்றைய நாளில் சிறப்பாக தந்தையோடு இணைந்து ஒரு 3 நபர்கள் இன்றைய நாளில் புதியமுத்திலிருந்து நமக்காக வந்திருக்கிறார்கள். திருயாத்திரை இல்லையா? கண்டிப்பாக அவர்களுக்கு நேற்றைய வரை அருளானந்தர் திருவிழா தட்டாபாறையில் இருந்ததுனால இன்று தொடர்ச்சியாக இந்த நாளில் பங்கெடுக்க முடியவில்லை. இருந்தபோதிலும் விட்டுவிடக்கூடாது என்ற சிந்தனையில் 3 நபர்கள் இந்த நாளில் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் சிறப்பாக அசன விருந்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பவர்கள் நம்முடைய இன்றைய நாளில் திருப்பலி ஒப்பு கொடுத்த குடும்பத்தார் அனைவர்களுக்கும் அதற்கும் நன்றி. தொடர்ந்து பல வகை பொருட்களை பல நபர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அரிசி மூடை கூட ஒரு நபர் நம்முடைய அருள்ராஜ் அவர்கள் இங்கே அழகாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவருக்கும் என்னுடைய நன்றி. அநேக காணிக்கை பொருட்களை மக்கள் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த ஆசனத்திற்கும் திருத்தல வளர்ச்சிக்காகவும் நீங்கள் உதவுகிறீர்கள். எனவே உங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவிக்கும் விதமாக 13 அடி திட்டத்திற்கும் நிறைய மக்கள் உதவி இருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருள்ராஜ் ஆரோக்கியமேரி ஒரு மூடை அரிசி இன்றைய நாளில் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சிறப்பான விதத்திலே என்னுடைய நன்றிகள். அன்புக்குரியவர்களே, நாளை நாளுக்கான நிகழ்வு நாளை நம் திருவிழாவினுடைய 9வது நாள் சரியாக காலை 5:45 மணிக்கு திருப்புகழ் மாலையும், காலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலியும், மாலை 6:30க்கு ஜெபமாலை, 6 மணிக்கு அந்தோனியார் ஜெபமாலையும், மாலை 6:45க்கு அந்தோனியார் புகழ் மாலையும், இரவு 7 மணிக்கு திருயாத்திரை திருப்பலி நடைபெறும். நாளை நாளுக்காக திரு யாத்திரையாக வந்து திருப்பலி சிறப்பிப்போர் வேம்பார் தூய ஆவி பங்கு இறை மக்கள். நாளை நாளுக்கான திருப்பலியை தலைமையேற்று மறைவுரை வழங்குவார்கள் அருப்பணி ரோஷன், பங்கு தந்தை தூய ஆவி ஆலயம் வேம்பார்.
புனித அந்தோனியார் பிறர் அன்பு என்னும் புண்ணியத்தை தாங்கியவர் என்ற சிந்தனையில் நாளில் சிந்திக்க இருக்கிறோம். எனவே நாளை நாள் நிகழ்வுக்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலத்திற்கு பரிபூர்ண பலன் அங்கீகாரம் ஆயரவர்கள் நீடித்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் திருப்பலியில் பங்கெடுக்கிறீர்கள், மகிழ்ச்சி. திருத்தந்தின் கருத்துக்காக இறுதியில் பாடகர் குழுவினர் ஜெபிக்கிறார்கள், மகிழ்ச்சி. ஆனால் தொடக்கத்தில் உள்ள பாவ சங்கீதனம் இல்லையா? கடைசி நாட்களில் வந்துட்டோம். எனவே தயவு செய்து ஜெபமாலைக்கு, ஏன்னா நீங்கள் சரியாக 7 மணிக்கு தான் வர்றீங்க இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம சப்பரபோனி ஆரம்பித்த பிறகு பாவ சங்கீதனம் வைக்க முடியாது. எனவே கொஞ்சம் ஒரு 6:30 மணி அளவில் வந்து பாவ சங்கீதனம் செய்து முழுமையாக உங்களை நீங்களே தயாரித்து அதன் பின்பு இந்த சப்பரபோனியிலும் திருப்பலியிலும் பங்கெடுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. எனவே அன்பு மக்களே, பாவ சங்கீதனம் செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருத்தலத்துக்கு முன்பாக இந்த மேற்கூரை அமைத்தல் பணி, ஒரு ஷெட் போடுகின்ற பணி மிக சிறப்பாக பல நபர்கள் நன்கொடை கொடுக்கிறார்கள். பல நபர்கள் நாங்கள் பொருட்களாக கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் உங்களுடைய பெரிதான உதவியை அன்போடு எதிர்பார்க்கிறோம். எனவே தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 13 அடி கட்டாயமாக கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களுடைய சாலை பணியானது மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக மிகவும் கவனமாக சாலையை கடங்கள். தொடர்ந்து அந்தோனியார் நம்மையும் நமது குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். அன்புக்குரியவர்களே, எனக்குள்ள சூழல் ரொம்ப சிக்கல் தான். நான் நேற்று தான் எங்களுக்கு புனித அருளானந்தர் திருவிழா நிறைவு பெற்றது. படுக்கிறதுக்கு மக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 12 மணி 11 மணி இந்த சூழல் உருவாச்சு. வர முடியாத ஒரு சூழல், தேர்வு என்ற பல காரணங்களால். இருந்தாலும் தந்தை ரத்தற்காக வந்தேன். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்களுக்கும் எங்கள் பங்கு புதியம்புத்தூர் பதுவை அந்தோனியாருடைய அனைத்து அன்பிய சமூகங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாய கிறிஸ்துனால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியர் அதே கிறிஸ்துனால் முழுமையாக காற்று தருவீராக. அதனால் புனித பதுவை அந்தோனியாருடைய விழாவிலே அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்கான மன்றாட்டு முழந்தால் படியிடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்களாக. உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்களாக. புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவேற செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசீர் பெற்றவர். பதுவை அந்தோனியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே கலிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோனியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றார் உடல்நலம் தேடி உடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கேற்ப உடல் உள்ள நோய்களால் துயருற்று இத்திருத்தலம் நாடி வந்துள்ள நோயாளிகளின் பிடிகளை போக்கியருளும். இவ்வாறு தங்களுக்கு நீட்டி கொடுத்த வாழ்நாளெல்லாம் உமது சமூகத்திலும் மனிதர் முன்னும் அருளிலும் ஞானத்திலும் வளவார்களாக. நீதியோடும் புனிதத்தோடும் உமக்கு பணிபுரிந்து உமது இரக்கத்துக்குரிய நன்றி செலுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வல்லமை பொருந்திய பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். லூர்து அன்னையின் அடைக்கலத்திலும் பதுவை அந்தோணியாரின் பரிந்துரை ஆகத்தாலின் பாதுகாவலிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் புனிதரே வாழ்க. இன்று இறஞ்சியும் திருத்தலம் வந்தோம். அன்பரந்தோணியாரும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே. நன்மையின் நாயகனே கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். நன்மையின் நாயகனே கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். இறைவனின் புனிதரே வாழ்க. இன்று இறைஞ்சியும் திருத்தலம் வந்தோம். அன்பரந்தோணியாரும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே. வாழ்வினில் துன்பங்கள் வருகையிலே வந்தோமும் திருவடியே. உம்முகம் நோக்கி பார்க்கையிலே உவந்து எம் துயர்களை துடைப்பீரையா. சமயம் பலவும் கடந்து உம்மை சந்திக்கும் பக்தர்கள் மனதில், சமயம் பலவும் கடந்து உம்மை சந்திக்கும் பக்தர்கள் மனதில் கவலை நீங்கிட கலக்கம் அகன்றிட கருணை மலையை நீர் பொழியுமையா. கவலை நீங்கிட கலக்கம் அகன்றிட கருணை மலையை நீர் பொழியுமையா. இறைவனின் புனிதரே வாழ்க. இன்று இறைஞ்சியும் திருத்தலம் வந்தோம். அன்பரந்தோணியாரும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.